ஹாய். ஸோ இன்னைக்கு ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். ஸோ கொஸ்டின் என்னன்னா, எ பாய் ஹேஸ் ₹50, ₹20, ₹10 notes in a ratio of 2:3:4. If a total amount is 8,000, how many ₹10 notes he have got? ஸோ ஒரு பையன் இருக்கான், அவன்கிட்ட ₹50 நோட்டு, ₹20 நோட்டு, ₹10 நோட் இருக்குது. ஸோ அது என்ன ரேஷியோவில் இருக்குன்னா 2:3:4 ரேஷியோவில் இருக்குது. ஓகேவா? ஸோ இது வந்து நோட்ஸோட நம்பர்ஸ், எத்தனை நோட் இருக்குது அப்படின்றது. இப்போ நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா, இது எல்லாத்தையும் மொத்தமாக ஆட் பண்ணுறப்போ மொத்தம் அவங்ககிட்ட எவ்வளோ காசு இருக்குது அப்படின்னா ₹8,000 இருக்குது. ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, எத்தனை ₹10 நோட் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும், அதோட மதிப்பு இல்லை. ஓகேவா? ஓகே, ஃபர்ஸ்ட் திங். ஸோ இது எதோடதுன்னு நம்ம சொல்லிட்டோம், நம்பர் ஆஃப் நோட்ஸ்ன்னு சொல்லிட்டோம். ஸோ இந்த மாதிரி ஃபேக்டர்ஸாக இருந்து அதை வந்து நம்ம நம்பர்ஸாக மாற்றணும் அப்படின்னா அது கூட ஒரு எக்ஸ் சேர்க்கணும். ஓகேவா? ஸோ அப்போது ₹50 நோட்ஸ் வந்து 2x இருந்திருக்கும், 20 வந்து 3x இருந்திருக்கும், 10 வந்து 4x இருந்திருக்கும். எல்லாரும் கூட எக்ஸை மல்டிப்ளை பண்ணிட்டோம். ஸோ இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ என்னது, ஸோ இப்போது ஒரு ₹50 நோட்டு 10 இருக்குது அப்படின்னா அது ₹500. ஓகேவா? ஸோ அடுத்து ஒரு ₹20 நோட் 2 இருக்குது அப்படின்னா ₹40. ஸோ இதை மட்டும் ஆட் பண்ணால் ₹540. இந்த மாதிரி தான் மொத்த அமௌண்ட்டை நம்ம கேல்குலேட் பண்ணுவோம். ஸோ இப்போ ₹8000 இருக்குது. அது எப்படி இதுலேருந்து வந்துச்சுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ₹50 நோட் எவ்வளோ இருக்குது, 2x இருக்குது. ₹20 நோட் 3x இருக்குது. அண்ட் ₹10 நோட் 4x இருக்குது. ஈக்குவல்ஸ் 8,000. மொத்தத்தையும் ஆட் பண்ணால் அவ்வளோதான் வரும். ஸோ 50 × 2 100x, 20 × 3 60, ஸோ 60x, 10 × 4 40x ஈக்குவல்ஸ் 8,000. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 60 + 40 100, 100 + 100 200. ஸோ 200x ஈக்குவல்ஸ் 8,000. So 0 0 0 0 cancel and 1 2s are 2, 4 2s are 8, 0. So இப்போ x equals 40. So இந்த 4x தான் என்ன அப்படின்னா number of ₹10 note. So number of ₹10 note equals 4 × x இல்லையா? So which is equals 4 × 40 160. ஸோ அப்போ 160 ₹10 நோட் இருக்கும், ஆப்ஷன் டி. ஸோ இந்த சமபத்தில் ஒன்று தான் ஞாபகம், என்னது இது. ஸோ இது என்னது, இது வந்து நம்பர் ஆஃப் நோட்ஸோட ரேஷியோ. இதை நம்ம டைரெக்டாக இந்த மாதிரி எடுக்கணும்னா இந்த ரேஷியோலேருந்து நம்பராக மாற்றுறதுக்கு ஒரு வேரியபிளை மல்டிப்ளை பண்ணிக்கணும். நான் இதை எக்ஸ்ன்னு எடுத்திருக்கேன். ஸோ எக்ஸ்ன்னு எடுத்து மல்டிப்ளை பண்ணுங்கள், அது கூட அதோட ரெஸ்பெக்டிவ் நம்பர்ஸ் கூட மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணி அதை வந்து மொத்த அமௌண்ட்டுக்கு ஈக்குவல்னு எடுத்து சால்வ் பண்ணிங்கன்னா ஈஸியாக முடிஞ்சிடும். நிதானமாக பண்ணுங்கள், நல்லபடியாக பண்ணிடலாம். ஓகேவா? பாய்.